ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியின் ராசி அதிபதியின் ஒற்றுமை வேற்றுமை. இதுதான் தலைப்பு. நம்ம ஜாதகம் இயங்குவதற்கு லக்னம் மற்றும் லக்னாதிபதி, ராசி மற்றும் ராசி அதிபதி, இந்த ரெண்டு பேருமே தேவை. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஹீரோ அப்படின்னா ராசி அதிபதி செகண்ட் ஹீரோ. அவர் இல்லாமல் ஜாதகம் இயங்காது. நமது ஜென்ம லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சந்திரா லக்னமும் முக்கியம்தான். இந்த சந்திர லக்னத்தின் அடிப்படை முக்கியத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் சந்திரன் நின்றதை ஜென்ம ராசினும் சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம்னும் அந்த நட்சத்திரத்தின் தசையே உங்களுடைய முதலாவது திசை அப்படிங்கிறது முடிவாகுது. இப்போ ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை தான். ரொம்ப அபூர்வமாக சிலருக்கு லக்னமும் ராசியும் ஒன்றாவே அமைஞ்சிடும். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி போயிடலாம். அது இல்லாத அமையப்பெறுபவர்களுக்கு ஒற்றுமை வேற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லக்னாதிபதிக்கு நண்பராக ராசி அதிபதி வர்றது ஒரு ஒற்றுமை. உதாரணமாக நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 6 ராசிகள் ராசியாக வரும்போது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்கள் அப்படின்னு வந்துடும். இது இல்லாத மற்ற ராசிகள் வரும்போது லக்னாதிபதிக்கு ராசி அதிபதி நண்பராக இருக்க மாட்டார். கொஞ்சம் முரண்பாடான அமைப்பு கொண்டவராக தான் இருப்பார். இதில் உபஜயஸ்தானம் ராசியாக வரும்போது கண்டிப்பாக அவர் எதிரியாக தான் வருவார். மேச லக்னம், மிதுன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, கும்பராசின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உபஜயஸ்தானத்தில் ராசியாக வரும். அது ஒரு விதத்தில் வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்கணுங்கிற விதியை குடிக்கும். ஆனால் ஜெயிப்போம், பட் போராட்டங்கள் மிகுதியாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் ஜெயிச்சா ஃபேமிலி லைஃப்பில் தோற்று போவோம், ஃபேமிலியில் ஜெயிச்சா தொழிலில் தோற்று போவோம்னு ஏதோ ஒரு மனக்குறையையும் மன வருத்தத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே ஆளாக வர்றது ஒரு சிறப்பு, அது தனித்துவம். இப்போ நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா ரிஷப ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, கும்பராசி வரும்போது லக்னாதிபதியும் ராசி அதிபதி நண்பர்கள் அப்படின்னு ஆகிடும். அதுவே ரிஷப லக்னமாக இருக்கும்போது தனுசு ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி, மேசராசின்னு வரும்போது பார்த்திங்கன்னா முரண்பாடான ராசி அதிபதிகளை கொண்டதாக வரும். இந்த முரண்பாடான ராசி அதிபதிகள் வரும்போது என்னாகும்? லக்னாதிபதிக்கு ராசி அதிபதிக்கு வேற்றுமை ஏற்படுறதுனால இருந்தும் இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும். எல்லாமே இருக்கும், ஆனால் அனுபவிக்க விடாமல் பண்ணும். எல்லாமே கிடைக்கும், அதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்ம அது கிடைக்க விடாமல் கை நழுவி போயிடுற மாதிரியான விதிகளை உண்டாக்கும். புரியுதுங்களா? லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவராகவே இருப்பதும், மேலும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்களாக இருப்பதும் ஒரு தனிச்சிறப்பு. அந்த மாதிரி அமைய பெற்றவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக அடுத்த கட்டம் நகர்ந்துக்கிட்டே போகும். இதுலேயும் லக்னாதிபதியும் வலுத்து ராசி அதிபதியும் வலுத்துட்டார்னா நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த பிறவி அப்படின்னு சொல்லிடலாம். லக்னாதிபதியும் பலகீனமாகி ராசி அதிபதியும் பலகீனமாகும் போது உங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கலாம். ஒருத்தர் கடக லக்னம், விருச்சிக ராசி, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்கள். பட் இதில் லக்னாதிபதியான சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம், அதுலேயும் தேய்பிறை சந்திரன் அமாவாசை கிட்ட போயிட்டார்னு வச்சுக்குவோம். லக்னாதிபதி வீக்கு. ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா அவரும் கன்னியில் போய் உட்காந்துக்கிறார். ஒன்றும் பெரிய பலமான இடத்துல இல்லை. லக்னாதிபதி வீக்கு, ராசி அதிபதியும் வீக்கு. இவருக்கு 7ஆம் இடத்து சனி பகவான் 4ஆம் இடத்துல உச்சம். பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை மூலமாகவும் சமுதாயத்தின் மூலமாகவும் ஜாதகர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும் தன்மை கொண்டவராக மாறுவார். புரியுதுங்களா? ஸோ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே ஆளாக அமைஞ்சிட்டா இன்னும் கூடுதல் சிறப்பு தான். ஆனால் ராசி அதிபதி பகை பெற்ற கிரகமாக இருக்கும்போது வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் ஒரு தடையும் சிக்கலும் போராட்டங்களும் இருக்கவே செய்யும். வெற்றி சாத்தியப்படும் என்றாலும் கூட அந்த வெற்றிக்கு கொடுக்கும் விலையானது மிகுதியாக இருக்கும். ஒரு துறையில் வெற்றி பெற்று மற்றொரு துறையில் தோல்வி அடையும் அமைப்புகளையும் கொடுக்கும்.
ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுப்பதில்லை என்கிற மாதிரி நமக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைத்தும் அதை நாம் நழுவ விடும் குணம் கொண்டவர்களாக இருப்போம். ஒரு சிம்மலக்ன ஜாதகர், சிம்மலக்னம், இவருக்கு சூரியன் 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். இந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு ராசி கும்பம், லக்னம் சிம்மம், ராசி கும்பம். லக்னாதிபதி வலுவானவர், ராசி அதிபதி எதிரி. சூரியனுக்கும் சனிக்கு என்ன மாதிரி உறவுன்னு நான் சொல்ல தேவையில்லை. இவர் இளமையிலே நல்லா படித்தார், நல்ல வேலை, எந்த விதமான முயற்சியும் பெருசாக செய்யாமல் கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு அரசாங்கத்தில் நல்ல பதவியில் இருக்கார். ஆனால் அந்த வேலையை உருப்படியாக செய்யவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் லீவு போடுறது, மெமோ வாங்கிறது, வேலையில் தப்பாக குளறுபடியாக இருக்கிறது, அலட்சியமாக அதை ஹேண்டில் பண்ணுறது. இதுதான் அந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் பகைங்கிற நிலையில் ஏற்படுற ஒரு விஷயம். இவருக்கு பின்னாடி வேலையில் சேர்ந்தவங்களாம் அடுத்தடுத்த கட்டத்தில் பதவி உயர்வு முன்னேற்றம்னு தாண்டி போயிடுவாங்க. இவர் அப்படியே கிணத்துல ஓட்ட கல் மாதிரியே இருந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு ஏனோ தானோன்னு போய் மெமோ மேலே மெமோ வாங்கி பிளாக் மார்க் குத்தப்பட்டு கடைசியில் ஏதோ ஒரு வழியாக ரிட்டையர் ஆவாருங்கிறது மாதிரி வரும். இதுதான் அந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான வித்தியாசங்கள். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் மீன லக்ன ஜாதகம், லக்னாதிபதி குரு உச்சமாக இருக்கார் கடகத்தில், நல்ல நிலை, வலுவான அமைப்பு. துலா ராசி, ராசி அதிபதி சுக்கிரன். இவர் 2 பேருக்கு ஆகாதார். அப்போ ஒரு தொழிலதிபர் நிறைய சம்பாரித்து வச்சார், சொத்து சேர்த்து வச்சார், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு நிர்வாகம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தார். பையன் ஏதோ பேருக்கு ஒரு டிகிரி முடித்தார், அப்பாவோட சேர்ந்து கம்பெனிக்கு போனார், வந்தார். அப்புறம் தனியாக ஒன்று பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறேன்னு ஆரம்பித்தார், பூரா லாஸ். அப்பாவோட 1000 பேர் சம்பளத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க தொழிற்சாலையை 500 பேர் ஆக்கினார், 200 பேர் ஆக்கினார், 100 பேர் ஆக்கினார், 50 பேர் ஆக்கினார், கடைசியில் 10 பேர் ஆக்கினார், கடைசியில் ஒன்றுமே இல்லை, கம்பெனி திவால். 45 வயசு ஆகிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்ருக்கார். இப்போ எந்த கம்பெனிலையாவது வேலை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை. லக்னாதிபதி வலு, ஆனால் ராசிபதி எதிரி. ராசி அதிபதி எதிரி ஆகும்போது வளர 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 அந்த தன்மைகளின் தாக்கத்தினால ஜாதகர் கீழே இறங்கிறார். லக்னாதிபதி வலுத்த ஜாதகம் பார்த்தா வலுவாக இருக்கும். லக்னாதிபதி உச்சம் லக்னத்தை பார்க்குறார், ஆனால் ராசி பகை ராசியாகி போயிடுது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் நீச்சம், சூரியனும் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், சூரியன் நீச்சம். இப்போ ஜாதகம் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாமல் போகிறது. இதுதான் சூட்சம். அப்போ உங்கள் லக்னாதிபதிக்கு ராசி அதிபதி நண்பராக இருப்பது என்பதும் கூட ஒரு பலம்தான். சார், எனக்கு லக்னம் ரொம்ப பலகீனமாயிடுச்சு, ராசி நல்லா இருக்குது, கண்டிப்பாக பின் வயதில் நல்லா இருப்பீங்க. ஆனால் அந்த பின் வயதை நீங்கள் அடைவதற்குள் வெறும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். எனக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கு சார், ராசி அதிபதி ஸ்ட்ராங். நீங்கள் கொடுத்து வைத்த பிறவி, பிறந்தது முதலாகவே வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து படிப்படியான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஜோதிட சாஸ்திரத்தில். இதில் உபஜயஸ்தானம் ராசியாகவும் அந்த ராசி அதிபதி நண்பராகவும் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு, வெகு கூடுதல் சிறப்பு. இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகத்துக்கு தனுசு ராசி, இங்கே 6வது வீடு தான் ராசியாக வருது. ஆனால் கடகலக்ன சந்திரனுக்கு தனுசு ராசி குரு மித்ரன், அதிநட்பு, பிரச்சனை இல்லை. கடகலக்னம் மேச ராசி, 10ஆம் இடம் ராசியாக வருது, உபஜயஸ்தானத்தில் அது ஒரு வீடு. செவ்வாயும் சந்திரனும் நண்பர்கள், பிரச்சனை இல்லை. அதே கடக லக்னம் கும்பராசி, அப்போ அட்டமாதிபதியான சனி பகவான் சந்திரனுக்கு ஆகாத கிரகம், பகை. லக்னாதிபதியின் ஒத்துழைப்பை ராசிநாதன் தட்டி கழிப்பான். மனோவேகம் மிகுந்த கடகலக்ன ஜாதகர்களுக்கு உடல் வேகமே இல்லாத கும்பராசி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசு நிறைய ஆசைப்படும், உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒற்று போக வேண்டியது, ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு வெற்றிகரமான ஜாதகம்ங்கிறதுக்கு இந்த மாதிரியான விதிகளெல்லாம் பொருந்துங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஜாதகங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஒற்றுமை வேற்றுமை உங்கள் ஜாதகத்தில் எப்படி பொருந்தி போகிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.